வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ ஒரு புடவையில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒர்க்கு அதிலே ரெடிமேடாக வந்துருக்கு, ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்லீவு, இது வந்து பேக்கில் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு ஸ்லீவு. எந்த லட்சணத்தில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ ஓரமாக போட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து துணி ஆனால் இங்கே தாராளமாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து இப்படி சரியாக சென்டர் பண்ணி தான் ஸ்லீவ் எடுக்கணும். இதை ஸ்லீவ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இவருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது, இவ்வளோ தூரம் ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. இதோட பெரிய கை, இத்தனைக்கு சின்ன அளவு தான் இது. இதோட பெரிய கையெல்லாம் வந்தால், பெரிய அளவு வந்தால் என்ன பண்ணுறது? அப்போ இது காசு கொடுத்து தான் நம்ம வந்து கஸ்டமர் வாங்குறாங்க. இதை நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணிட்டு தான் வரோம். இதவே நம்ம நண்பர்கள் வந்து சார் நம்ம இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் ஒரு வீடியோன்னு போடுறீங்க அப்படின்னு தையல் கலைஞர்கள் வந்து நமக்கும் சொல்கிறாங்க, கமெண்ட்டில் சொல்கிறாங்க. அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நம்ம இந்த விஷயம் சொல்கிறோம். நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும், கஸ்டமர் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? காசு கொடுத்து தானே, இது கொடுத்து தானே அவங்களும் தைக்கிறாங்க, புடவை வாங்குறாங்க. அப்போ இதை போடுறவங்க என்ன கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாமே. அப்போ இதை நம்ம ஷேர் பண்ணும்போது தான் நிறைய அதை வச்சு